குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 30/4/2026 வியாழக்கிழமை, சித்திரை மாதம் 17ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. புள்ளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:58க்கு, கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று இரவு 9:50 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:10 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 9:22 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 9:25 வரை கரசை, பின்பு இரவு 9:50 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 1:10 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:10 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்பராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ நரசிம்மருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர மன நிம்மதி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள்: ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி மற்றும் சுப முகூர்த்த தினம். ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு இந்த நாளில் பானகம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு தூப தீப ஆராதனைகள் செய்து ருண விமோக்ஷண ஸ்தோத்திரம் பாராயணம் செய்தால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாக்கும். கடன் தொல்லைகள் தீரும். கடன் நிவர்த்தி ஆவதற்கான பிரத்யேகமான ஸ்லோகம் ஸ்ரீ ருண விமோக்ஷண ஸ்தோத்திரம் மகா மந்திரம். ஆக அதனை நீங்கள் 36 முறை பாராயணம் செய்பவர்களுக்கும், ஸ்ரீ நரசிம்மரை 36 முறை பிரதட்சணம் செய்து வழிபடுபவர்களுக்கும் சகல ருண சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். ரோகங்கள் விலகும். கடன் நோய் எதிரி தொல்லைகள் அகலும். நாளை என்பது இல்லை நரசிம்மரிடத்தில். ஆக அவரை தரிசிப்பவர்களுக்கு அந்த நொடி பொழுது, அந்த க்ஷணமே மிகப்பெரிய ஒரு அனுகூலம் உண்டாகும் என்பது ஐதீகம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? சாலை அமைப்பதற்கு உகந்த நாள், உபதேசம் பெறுவதற்கு சிறந்த நாள், மருந்து உண்ணுவதற்கு நல்ல நாள், தீட்சை கொடுப்பதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5:08 முதல் 6:48 வரை மேஷ லக்னம். 6:49 முதல் காலை 8:42 வரை ரிஷப லக்னம். 8:43 முதல் 10:48 வரை மிதுன லக்னம். காலை 10:49 முதல் 12:59 வரை கடக லக்னம். மதியம் 1 மணி முதல் 3:05 வரை சிம்ம லக்னம்.
பிற்பகல் 3:06 முதல் 5:05 வரை கன்னி லக்னம், 5:06 முதல் 7:05 வரை துலாம் லக்னம், 7:06 முதல் இரவு 9:10 வரை விருச்சக லக்னம், 9:11 முதல் இரவு 11:22 வரை தனுசு லக்னம், 11:23 முதல் காலை 1:28 வரை மகர லக்னம், 1:29 முதல் 3:22 வரை கும்ப லக்னம், காலை 3:23 முதல் 5:03 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவருளே திருவருள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபட்டால் குருவருளோடு திருவருளும் கிடைக்கும். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம்: குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபட்டால் ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகம் சிறக்கும். இந்த நாள் ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தியும் அமைந்திருப்பது மிக மிக உச்சிதமானது, விசேஷமானது. வியாழக்கிழமை தினத்தில் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் அனைத்து விதமான பாவங்கள் நீங்கி நன்மைகள் சித்திக்கும் என்பது ஐதீகம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான கோச்சார அமைப்பு படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம். சூரிய பகவான் இந்த சித்திரை மாதத்தில் உச்சம் பெறுவது உங்கள் ராசியில் மட்டுமே. வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் சிறப்பாக இருப்பதால், அதிலும் ஆட்சிநாதனுடைய வீட்டில் இருப்பதால் கைக்கு வருமானம் கிடைக்கும். உங்களுடைய பேச்சின் மூலமாகவும் வருமானம் வரும். மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், பொது இடங்கள்ல பேசக்கூடியவங்க, மைக்கு பிடிச்சு பேசுறவங்க யாருக்கா இருந்தால் ஒரு நல்ல அனுகூலமான பலன் வந்தே தீரும். உங்களுடைய ராசியினுடைய 6ஆம் ஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. உங்களுக்கு கிடைக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளுமே கிரகங்கள் அந்தந்த ஸ்தானத்துல அந்தந்த வீட்டுல இருக்கும் பொழுதுதான் பலன்கள் சில நேரம் மாறுபடும். தினப்படியும் ஒரே மாதிரியே உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். சந்திரன் அப்படிங்கிறவரு தாய் வழி. இந்த நாள் தாய் மாமன் வழியில் ஆதாயம். வேலைக்காக அவர்கிட்ட ஏதாவது நீங்க பேசுறீங்க, இல்ல அவருக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை வாங்கி கொடுக்கிறாருன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருந்தா அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நினைச்ச மாதிரி வேலைகளை எல்லாம் ரொம்ப சிறப்பா முடிக்க போறீங்க.
டிலே அப்படிங்கறதே இருக்காது. ஏதாவது எந்த வேலையை தொட்டாலும் சரி ரொம்ப சீக்கிரமா ஃபாஸ்டா உங்களுடைய கம்ப்ளீஷனே ரொம்ப சூப்பரா இருக்கும். உடம்பு சரியில்லாம சூடு அதிக உஷ்ணம் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரவங்க நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்வது ரொம்பவே நல்லது. இந்த நாள்ல ஏதாவது ஒரு பொருட்களை தானம் செய்யுங்க. அதிலும் குறிப்பாக கொண்டைக்கடலை, குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டைக்கடலை தானம் செய்யறது நல்லது. பிராமணர்களுக்கு கொடுக்கலாம், ஏழை எளியவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்ல நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல ஸ்ரீ குரு பகவானுடைய பாதத்துல கூட நீங்க தானமாக கொண்டைக்கடலை வச்சுட்டு வரலாம். அதாவது வெள்ளைக்கடலை, மூக்கடலைன்னு சொல்லுவாங்க. அதை செய்யும் பொழுது சில நேரங்கள்ல உங்களுக்கு பெரியவங்களால வரக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் ரொம்ப சரியா உங்களுக்கு 3வது ஸ்தானமான மிதுன ராசியில சஞ்சாரம் பண்றார். அமைதியான பேச்சுக்கள் தான் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக மாணவ மாணவிகள் படிப்புல வரக்கூடிய அடுத்த கட்ட நிலைக்கு, அதாவது இப்ப படிச்சுட்டு இருக்கக்கூடிய வகுப்புல இருந்து அடுத்த வகுப்புக்கு நீங்க போறீங்க. வர ஜூன் மாசம் ஸ்கூல் ஓபன் ஆகும். அப்ப உங்களுக்கு பேச்சு சாதுரியம் இருக்கும். எல்லாரிடத்திலுமே ஒரு நல்ல பேர் வாங்குற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. எதிர்பாராத வகையில சின்ன சின்ன வகையில செலவுகள் வரலாம். கொஞ்சம் சிக்கனமான ஒரு போக்கு கடைப்பிடிக்கிறது நல்லது மேஷராசி அன்பர்களே. பொதுவா நீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க, உங்களுக்கு யாரும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. யார் ஏதாவது சொன்னா கூட எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போறவங்க நீங்க. அதனால இன்னைக்கு கிரக அமைப்பு கொஞ்சம் சரிவர இல்லை. அதிலும் பண ரீதியாக நீங்க சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம், அந்த கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி பணத்தை பத்திரப்படுத்திக்கோங்க. பயன்படுத்துற தண்ணியை சிக்கனமா வச்சுக்கோங்க. தண்ணி அதிகமா செலவு பண்ணீங்கன்னா பணமும் அதிகமா செலவாகும். இதுவும் ஒரு காரணமா இருக்கும். கண்ணுக்கு மறைவா நடக்கும், உங்களுக்கே தெரியாது. சம்பாதிச்சு பேக்கெட்டுக்கு வரா மாதிரி இருக்கும், ஆனா அடுத்த செகண்ட் பணம் காணாம போகும். எதுக்கு செலவு பண்ணும், ஏன் செலவு பண்ணும், ஏதாவது பிரயோஜனமா செலவாக்கியிருக்கோமானா கிடையாது, வீணா விரயமாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு நடக்கிறது விரய சனி அப்படிங்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நடந்துக்கோங்க. பிள்ளைகள் இடத்துல அதிகம் பாசம் அன்பு காட்டுறேன்னு செலவு பண்ணாதீங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அணுகுமுறை சரியா இருந்துக்கட்டும். மனசுல நிறைய எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுவும் புது புது விதமான எண்ணங்கள் வரும். இதை செய்யலாம், அதை செஞ்சிடலாம் அப்படின்னு கற்பனையிலேயே மிதந்துட்டு இருப்பீங்க. கற்பனை விஷயங்கள் ஆகாது. நீங்க எதை எடுத்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தீர்மானிச்சு அதுல வர லாப நஷ்டத்தை உணர்ந்து, கஷ்ட நஷ்டத்தை உணர்ந்து செய்தால் மட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குங்க. வியாபார நிமித்தமா கடன் உதவிகள், ஏதாவது பேங்க்ல லோன் கேட்குறீங்க, இல்ல ஏதாவது நகை வச்சு பணம் வாங்குற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள், இல்லைன்னா ஓடி பேங்க்ல பிசினஸ்க்காக ஓடி வாங்குறீங்கன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்குங்க. அந்த பணத்தை சீக்கிரமா திருப்பி செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிலே பண்ணீங்கன்னா வட்டி அதிகமாகும். வாங்குற கடனால வரக்கூடிய வட்டி உங்களால சமாளிக்கவே முடியாது. ஆக பேங்க் லோனே முதன்மையா பெரும்பான்மையா அதையே நீங்க நாடுங்க. வெளியில யார்கிட்டையும் அதிக வட்டிக்கு வாங்கி அவதிப்படாதீங்க. மேஷராசி அன்பர்கள் இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சில நேரங்கள்ல மனதளவுல எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், சஞ்சலம் வரலாம். அதாவது கடனை பத்தி. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ரு. வேலையை பத்தி நினைச்சிட்டே இருப்பீங்க. இந்த வேலை எப்ப நமக்கு ஸ்திரமா நிரந்தரமா கிடைக்கும், வேலை சரிவர கிடைக்காதவங்க கொஞ்சம் பயந்த சுபாவத்திலே இருப்பீங்க. பயப்படாதீங்க, கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார்னு நம்புங்க. இன்னைக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க. நரசிம்மர் ஜெயந்திங்கிறதுனால வீட்டுல பானகம் வைங்க. அவரை மனசார அவரே கதின்னு சரணாகதி அடைஞ்சு மந்திரம் சொல்லுங்க. ருண விமோக்ஷண மந்திரம் சொல்ல சொல்ல உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லாம் காணாம போகும். எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. உடல் உபாதிகள் பாதிப்புகள் எல்லாமே நீங்குங்க. தைரியமா இருங்க. கண்டிப்பாக கடவுள் உங்கள் பக்கம் இருக்கிறார். மேஷராசி என்பர்களே, ஆனந்த மகிழ்ச்சி பெருகட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதிர்ஷ்டகரமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன், அஸ்வினில பிறந்தவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்குங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல நம்பிக்கை அதிகப்படியாவே வரலாம். கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்க ராசிக்கான நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிக்காரவங்க கன்னி, மகரம், கடகங்க. இந்த கிரக ஓரைகள்ல சில முக்கியமான வேலைகளை பண்ணுங்க. சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சி தாராளமா செய்யலாம். அதிலும் சொத்து வாங்குறது, இது போன்ற விஷயங்கள், அரசாங்கம் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி சம்பந்தமான செயல்பாடுக்கு சந்திர பகவானுடைய உரை நல்லது. தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவானுடைய ஓரை, குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். இந்த நாள் எல்லா நலன்களும் வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். வேலும் மயிலும் துணை. ஆல் த பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். பொறுமை நிதானம் தேவை. கோபகுணம் அதிகமாக இருக்கும். அந்த கோபமானது வார்த்தைகளில் வெளிப்படலாம். யாரிடத்தில் எப்படி பேசுகிறோம் என்பதை மட்டும் கூர்ந்து கவனித்து வருவது நல்லது. ஆக தூக்கமின்மை என்பது உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடங்களை உண்டு பண்ணிவிடும். சரிவர உறக்கம் என்பது இருக்காது. அது மட்டுமல்ல, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்வி தொடர்பாக மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம். எதிர்காலத்திற்காக சில திட்டங்கள் தீட்டுகிறீர்கள் என்றாலும் சில சங்கடங்கள் வந்து போகத்தான் செய்யும். எல்லாவற்றையும் சமாளித்தே ஆக வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்துட்டு வந்த தடை தாமதங்கள் விலகுங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு ஓரளவுக்கு கிடைக்கும். உடன் பணிபுரியக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் ஊழியர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. எதையும் சாதிப்போம் என்கிற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். ஊக்கம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். சாதாரண வேலைகளை கூட மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். கடினமானதையும் மிக எளிமையாக்கிக் கொள்வீர்கள். இசை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இசையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்குள் இயல்பாகவே இருக்கும். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இசை சம்பந்தமாக சில பேர் ஆர்வம் அதிகரிக்கும். பெற்றோர்களுடைய அனுகிரகத்தின் மூலமும் அவர்களுடைய ஆசையின் மூலமும் நல்ல இடத்தில் உங்களுக்கு படிப்பதற்கான நிலை ஏற்படலாம். இளைய சகோதரர்கள் ஆதரவாகவும் காணப்படுவார்கள். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆக ரிஷபராசி அன்பர்கள் நவீன தொழில்நுட்ப கருவிகளின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புகழ் நிறைந்த நாள். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் மன நிம்மதியும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக பொருளாதார நிலைகளில் உயர்வினை பெறுவீர்கள். உங்கள் துணைவருக்கு தேவையான பணம் வழங்கக்கூடிய ஸ்தானத்தில் நீங்கள் இருப்பீர்கள். வீட்டை மிக அழகாக கட்டி காப்பாற்றக்கூடிய நிலையும். கணவருக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வதால் குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமல்ல, புதுவிதமான இடங்களுக்கு போகணுங்கிற ஆசைகள் அதிகமாகவே எழலாம். தொழில்நுட்பம் சம்பந்தமான கருவிகள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக ஆர்வம் இருக்கும். காது சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அவை உடனடியாக தீர்ந்துவிடும். உடல்நிலை நன்றாக இருக்கும். ஆரோக்கியமுடன் காணப்படுவீர்கள். காதலர்களுக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் இருப்பவர்களுக்கு சுமூகமான ஒரு நிலை ஏற்படலாங்க. பெரியவர்களுடைய கருத்துக்கள் மிக மிக தேவையான ஒன்று. காதலிப்பவர்கள் வருங்கால துணையினிடத்தில் பொறுமையும் நிதானமாக பேச வேண்டும். அவர்களிடத்தில் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் எழுப்பாதீர்கள். வேலை தொடர்பாக வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். புது நபர்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள். தெரியாத இடங்களுக்கு சென்றாலும் உங்களுக்கு தயக்கமோ பதட்டமோ இருக்காது. கொடுத்த வேலைகளை மிக சரியாக பொறுப்புடன் நிறைவேற்றுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசைகளை பெறுவது நல்லது. வியாழக்கிழமை தினம் வயதானவர்களுக்கு தாம்பூலம் தட்சணை கொடுத்து அவர்களிடத்தில் ஆசி வாங்கி கொண்டாலே குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிக்காரர்கள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் அமோக பலன்களை ஏற்படுத்துங்க. அதாவது சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயம் சுக்கிர பகவானுடைய உரை நல்ல பலன்களை தரும். அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய உரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் விலகும். தடைகள் காணப்படாது. துரிதமாக செயல்படுவீர்கள். வெற்றி நிறைந்த நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். அன்பு பெருக்கும். அரவணைப்புடன் செயல்படுவீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். தொழிலுக்கான வழி கிடைக்குங்க. வியாபாரம் சம்பந்தமான வாடிக்கையாளர்களுடைய அனுகிரகம் நிறைய பெறுவீர்கள். உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆக மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பணம் ரீதியாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், தாமதங்கள் நீங்க பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் கிரக அமைப்பின் படியும் கோள்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்துதான் ராசிக்கான பலன்களை அமைகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு நாள் வியாழக்கிழமை தினம். ஆக மிதுனராசி அன்பர்களுக்கு சில பொருளாதாரத்தில் உங்களுக்கு மேன்மை உண்டாக்கக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. சாதுரியமான பேச்சுக்களால் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எந்த காரியத்தை எப்படி செய்யணுங்கிற புரிதல் உங்களுக்குள் அதிகமாகவே இருக்குங்க. எந்த விதத்திலும் யாரிடத்திலும் தோல்வி என்பதை ஏற்படுத்திக் கொள்ளாமல் வெற்றி வாய்ப்புகளை நோக்கி பயணிப்பீர்கள். ஆசைகள் காரணமாக உங்களுக்கு எண்ணத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. நண்பர்களுடைய வழியில் ஆதரவு மேம்படலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுவார்கள். என்னென்ன எல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அந்த விஷயங்களை எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் மட்டுமல்ல, நெருங்கிய உறவுகளாலேயும் உங்களுக்கு ஆதரவு ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கிறது. இதுவரையில் வாங்க நினைத்த பொருட்களை வீட்டினுடைய தேவைகளுக்காக வாங்கி வைப்பீர்கள். திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் ஏற்படுங்க. கணவன் மனைவி இடையே, தம்பதிகளிடையே நல்ல ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதிய கலைகளை கற்பதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். எதை தேர்வு செய்கிறீர்களோ அதை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். தொழில் சம்பந்தமான ஒரு புதிய நிலையை எட்டுவீர்கள். அன்பு நிறைந்த நாளாகவும் தோற்றப்பொலிவு மேம்படும். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். உத்தியோகஸ்தானத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். உடன் வேலை செய்யக்கூடிய நபர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். பிறரும் அறியாமல் எந்த விதமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த காரியங்களை முழுமையாக முடிப்பீர்கள். ரகசியங்கள் பாதுகாக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. சொத்துக்கள் சம்பந்தமான சில விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்குங்க. வீடு மனை சம்பந்தமான செயல்பாடுகளில் வேகம் உண்டாகலாம். ஆக மிக குளுமையாக பேசுவீர்கள். பேச்சினாலேயே காரியத்தை சாதித்தும் கொள்வீர்கள். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு நல்ல உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரம் சம்பந்தமாக வாடிக்கையாளர்களுடைய நிலைகளை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். அது மட்டுமல்ல, வருமானத்தை அதிகரிப்பதற்குண்டான சில புதுமையான நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தை துரிதப்படுத்துவதற்கான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். சொந்த தொழில் புரிபவர்கள் மிகவும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூட. மாணவ மாணவிகளுக்கு கல்வி மீதான ஒரு தனி ஆர்வம் அதிகரிக்குங்க. மேடை பேச்சுக்களாலும் மட்டுமல்ல, பொது இடங்களில் பேசக்கூடிய சில பட்டிமன்றங்கள், இது போன்ற ஒரு நிலைப்பாடுகள்ல உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்கும். மிக அழகாக பேசி பரிசினை வெல்வீர்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வீர்கள். இருந்தாலும் அதில் லாபமும் உங்களுக்கு உண்டு. காரணம், 3வது இடம்தான் முயற்சி ஸ்தானம், போட்டித் தேர்வுக்குண்டான இடம். அந்த பாவகத்தினுடைய அதிபதி உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். ஆக 11வது வீடு லாபஸ்தானத்துல சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அரசு துறை சம்பந்தமான விஷயங்களில் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அனுகூலம் நடக்கும். ஆதரவு ஏற்படும். மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கான அமைப்புப்படி குரு பகவானுக்கு, காரணம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். மென்மேலும் அவருடைய அனுகிரகமானது உங்களுக்கு பூரணமாக கிடைப்பதற்கு இந்த வியாழக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு சென்று மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி மஞ்சள் நிற பூக்களினால் அர்ச்சனை செய்து தூய பசுனை கொண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். இயலாதவர்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை தினத்திலும் நீங்கள் உணவு அன்னதானம் செய்வது மிகுந்த நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல நிலைகளில் உயர்வினை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே மிதுன ராசி அன்பர்களே, இதுவரையில் நீங்கள் செய்த வேலைகளுக்கு நல்ல பலன், தகுந்த மாதிரியான பாராட்டுகள் கிடைக்கலாங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு, கல்வி, தொழில், மனை வாங்க, வீடு கட்ட, உத்தியோகம் செல்வதற்கு, உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரைகளில் தொடங்கினால் அல்லது செய்தால் அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான அமைப்பு படி நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிக்காரர்கள் விருச்சகம், மகரம், மீனம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும்.
வருமானம் அதிகரிக்கும், மன நிம்மதி ஏற்படுத்திக் கொள்வீர்கள், லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும், மேன்மை நிறைந்த நாள். நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள், நம்பிக்கை அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் கூடும். எதையும் தைரியமாக சந்திப்பீர்கள், வெற்றி நிறைந்த நாள். மிகுந்த பலன்களை பெறக்கூடிய அமைப்பு, யோகம் நிறைந்த நாளும் கூட. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள், இந்த கிரகங்கள் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ, பார்வையில் இருக்கிறதோ, சேர்கிறதோ, அதற்கேற்றபடிதான் அமையுங்க. அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது உங்களுடைய குணநலன்கள், செயல்பாடுகள்ல மாற்றங்கள் ஏற்படலாம். புது நபர்களிடத்துல தேவையில்லாமல் கருத்துக்களை பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் ராசியிலேயே மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால மனம் சம்பந்தமான சில அழுத்தங்கள், பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த நாளில் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். மனது சொல்லக்கூடிய விஷயங்களை விட புத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள், அறிவு சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். மனம் உங்களுக்கு ஒரு நிலையே இல்லாமல் ஏதோ ஒரு விதமான சஞ்சலத்தோடு சுழன்று கொண்டிருக்கும். ஆக ஏதோ ஒரு பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பது போல உணர்வீர்கள். மன போராட்டங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். இதை யாரிடத்தில் எப்படி சொல்வது என்கிற புரிதல் கூட இருக்காது. ஆக மனம் சம்பந்தமான சில சஞ்சலங்கள் ஏற்படும் பொழுது நவ கிரகங்களுடைய வழிபாடை பிடித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் தாயாரை வழிபடுவது நல்லது. பெற்ற தாயின் மூலம் மட்டுமே உங்களுக்கு சில மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்கும். ஆக தாய்க்கு நிகர் தெய்வம், தெய்வத்திற்கு நிகர் தாய் என்பது போல தாயே நீங்கள் தெய்வமாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில மரியாதைகளையும் மதிப்புகளையும் உயர்த்தி பாருங்கள். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷம், சில தாக்கங்கள் குறையுங்க. கடகராசி அன்பர்களை பெற்ற தாயிடத்தில் கோப உணர்வை வளர்த்து கொள்ளாதீர்கள். அவர்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் செய்திருந்தாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். இந்த நாளில் அவர்களிடத்தில் இணக்கமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அன்பை வெளிப்படுத்துங்கள். தாயாரிடத்தில் ஆசை பெற்று உங்களுடைய வேலைகளுக்கு செல்லுங்கள், அது நல்லது நடக்கும். பழைய சிந்தனைகள் காரணமாக ஒருவிதமான மனச்சோர்வு ஏற்படலாம். பழைய விஷயங்களை பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். மன நிம்மதி என்பது காணப்படாது. நிர்வாக வேலைகளில் இருப்பவர்கள் விடாப்பிடியாக சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் உண்டாகலாம். பெருந்தன்மையான செயல்பாடுகளால் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கிறது. மனதை அமைதிப்படுத்துவதற்கு அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. குருவாரம் உங்கள் ராசியில்தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஆக இந்த வியாழக்கிழமை தினத்தில் அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமோ அல்லது குல தெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு செய்தால் மனதார இருக்கக்கூடிய சில கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு சிந்தனையின் போக்கில் சில சந்தேகங்கள் இருக்கும். படிப்பின் மீதான ஒரு ஆர்வமற்ற தன்மை ஏற்படலாம். நினைவில் வைத்துக் கொள்வதே சற்று சங்கடமாக இருக்கும். ஞாபக சக்தி என்பது குறையலாம். ஏற்ற இறக்கமான பலன்கள் தான் இருக்கிறது. ஆகவே அகலக்கால் வைக்காமல் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களில் மட்டுமே நீங்கள் ஈடுபடுங்கள். வெளியே செல்பவர்கள் வண்டி வாகன பயண நேரங்களிலும் மிகவும் கவனமாகவே பயணியுங்கள். நினைத்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் போகலாம். காரியங்கள் காலதாமதமாக நடக்கலாம். ஆகவே நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல இருக்கும். உத்தியோகமாகட்டும், வியாபாரத்திலும் சரி, கவனத்தை முழுமையாக செலுத்துங்கள். கவன சிதறல்கள் ஏற்படலாம். எடுத்து வைத்த பொருளை அவ்வப்போது மறந்து விடுவீர்கள். வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாகவும் அன்பாக பேசுவதால் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். தொழில் கூட்டாளிகளுடைய விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாளில் நவகிரக வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். அன்னதானம் இந்த நாளில் செய்வது நல்லது. தான தர்மங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக செய்கிறீர்களோ இறைவனுடைய அனுகிரகமான பார்வையானது உங்கள் மீது விழுங்க. தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்பார்கள். ஆக எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அதற்கு இணையான நல்ல பலன்களை நீங்கள் பெற முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளாதீர்கள். பொறுமையும் அமைதியும் நிதானமும் தேவை. உங்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள். சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய உரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோகம், பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர பகவானுடைய உரை நன்மைகளை ஏற்படுத்தும்.
ராசிக்கான பகை நட்பு என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிக்காரர்கள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். எண்ணம் ஒரு நிலையாக காணப்படாது. குழப்பமான நிலை இருந்து கொண்டே இருக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மனச்சோர்வு உண்டாக்கும். தெளிவற்ற நிலையில் இருப்பீர்கள். முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். மேன்மை நிறைந்த நாள். நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிமையான எல்லாவிதமான நற்பலன்களையும் நீங்கள் பெறுவதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய தினம் கிரகங்களினுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரம், கிரக பார்வைகள் மற்றும் கிரகத்தினுடைய போக்குகளுக்கு ஏற்றாற்போல் தான் பலன்களை அமையுங்க. தினம்தோறும் நவகிரக வழிபாடு செய்வதால் நவ கிரகங்கள் உங்களுடைய நண்பர்களாகி விடுவார்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமஹா. இந்த மந்திரத்தை விடாது தினம்தோறும் 11 முறை உச்சரித்து வந்தால் நவ கிரகங்களினுடைய தோஷங்களும் நீங்கும். அதே போல கோளறு பதிகம் எனும் 10 பதிக பாடல்களை படிப்பதாலும் பாராயணம் செய்வதாலும் எந்த விதமான சங்கடங்களோ மன சஞ்சலங்களோ வண்டி வாகனங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளோ எதுவும் உங்களிடம் நேராது. எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடப்பதற்கு திருஞான சம்பந்தர் பெருமானால் அருள பெற்ற வேயுரு தோழிப்பங்கண் விடமுண்ட கண்டன் என்று தொடங்கக்கூடிய கோளறு பதிகத்தை பாடினாலே போதுமானது. மிக விசேஷமான மகத்துவம் நிறைந்த ஒரு பதிகம். ஆக இந்த பதிகத்தை வீட்டில் காலை நேரத்தில் கேட்கலாம். வெளியே செல்லக்கூடியவர்கள் வெளியே போவதற்கு முன் இந்த பதிக பாடல்களை பாடிவிட்டு வெளியே சென்றால் நீங்கள் செல்லக்கூடிய வேலையானது நல்ல விதமாகவே நடக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த நாள் நெருக்கமானவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் இருக்கும். அதிலும் உங்களுக்கு மிகுந்த ஒரு நெருக்கமானவர்களிடத்துல சண்டை சச்சரவோ வாக்குவாதங்களோ செய்யக்கூடாது. கூடுமான வரையில் பிறரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய போக்கை கடைபிடிப்பது நல்லது. பொதுவாக எல்லோரிடமும் நீங்கள் அன்பாக பேச வேண்டியது அவசியம். வழக்கு சம்பந்தமான வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். 8ஆம் பாவகத்தில் தான் வழக்கு சம்பந்தமான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. அதிலும் வழக்கு சம்பந்தமாக குடும்ப வழக்காக இருக்கலாம், அல்லது நில தகராறா இருக்கலாம், சொத்து பிரச்சனை சம்பந்தமாக, அல்லது குடும்ப உறவு வாரிசுகள் சம்பந்தமாக, பணம் சார்பாக எந்த வழக்குகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சார்பாகவே வரும். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குழந்தைகள் குல தெய்வத்தினுடைய அருள் இதுவரையில் இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. கோவிலினுடைய கும்பாபிஷேகங்கள் மற்றும் திருப்பணிகள் செய்வது, குலதெய்வ கோவில்களை மேன்மைப்படுத்துவது, அந்த கோவிலுக்கு உண்டான உழவார பணிகள் செய்வது, இப்படி குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு குருவினுடைய அருளால் இன்னும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதில் ஆராய்ச்சி சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் விரயமும் உங்களுக்கு அனுபவங்கள் கூட உண்டாக்கலாம். நல்ல விதமாக, அதாவது 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அது மட்டுமல்ல, 12வது இடம் என்பது வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகத்தை சொல்லக்கூடிய இடம். வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்வீர்களா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 12வது பாவகத்தை பார்த்தாலே போதுமானது. மனதில் பல நிலைகளில் எண்ணங்கள் உங்களுக்கு உழன்று கொண்டே இருக்கும். மனக்கட்டுப்பாடு என்பது தேவை. மனதை அங்கும் இங்குமாக அலைய விடாமல் கட்டுப்படுத்தி கொள்வதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி செய்வது மட்டுமல்ல, அதிகமான தண்ணீர் உடலில் இல்லை என்றாலும் சில நேரங்களில் மன சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யும். தண்ணீரை நன்றாக குடியுங்கள். எதிர்பாராத நிலையில் வெளி இடங்களுக்கு செல்வதால் பண செலவுகள் உண்டாகலாம். சேமிப்பு குறையுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் நன்மைகள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். வாழ்வாதாரம் பெருகுங்க. தேவைகளுக்கு தகுந்தாற்போல் குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி ஆகட்டும், அல்லது அவர்களுக்கான உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள், அல்லது திருமணம் சார்பான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய பிள்ளைக்கு
திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆக சிம்மராசி அன்பர்கள் இதுவரையில் திருமணம் தொடர்பாக முயற்சி செய்யாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் செய்யலாம். காதல் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு கூட முன்னெடுத்து செல்லலாங்க. வீட்டில் பெரியவர்களிடத்தில் கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமுடன் காணப்படுவீர்கள். எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். பண உயர்வு அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகள் அதிக நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருநாள் வியாழக்கிழமை தினத்தில் இனிப்புகள் வாங்கி பலருக்கும் தானமாக கொடுங்கள். பசுவிற்குண்டான பொருட்களை தானமாக செய்யலாம். பசு என்ன தீவனங்களை ஏற்றுக்கொள்ளுமோ அந்த தீவனங்களை வாங்கி கொடுப்பது மிக நல்லது. மிகுந்த ஒரு பக்தியுடனும் மன அமைப்போடு நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய மன சஞ்சலங்கள் எல்லாமே தானாக விலகிடுங்க. ஆக பசுவிற்கு தானம் செய்யுங்கள். அது உங்களை மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பல பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான வழியை கொடுக்குங்க. ஆக இந்த கோமாதா கோபூஜை வழிபாடு சுபிக்ஷத்தை உண்டு பண்ணும். இந்த நாளுக்கான சுப கிரக உரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய உரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய உரை மிக நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிக்காரர்கள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. விட்டு கொடுத்து போனால் மட்டுமே உங்களுக்கு மன நிம்மதி இருக்கும். பிறரிடத்தில் வார்த்தைகளை குறைத்து பேசுவது நல்லது. அளந்து பேசினால் ஆதாயம் உண்டு. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குண்டான நிலைகளில் பற்றிய யோசனைகள் கூடுதலாகவே காணப்படலாம். எதை செய்வது என்கிற புரிதல் இருக்காது. உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை உணர்வு காணப்படும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கிரக நிலைகளின்படி மூத்த உடன் பிறப்புகளின் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க. ஆக 11ஆம் வீடு என்பது லாபத்தையும் குறிக்கும். மூத்த உடன் பிறப்புகளையும் சொல்லக்கூடிய இடம் இந்த 11வது பாவகம். மற்றும் 2வது திருமணத்தை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், முதல் திருமணம் சரியில்லை, 2வது திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் இந்த 11வது பாவகத்தையும் 7ஆம் பாவகத்தையும் பார்த்தாக வேண்டியது அவசியம். இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய வயதுக்கு மூத்தவர்களால் உங்களுக்கு ஆதரவு ஏற்படுங்க. சமூக வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல்கள் அமையும். சமூக பொறுப்புகள் அதிகரிக்கும். சோசியல் சம்பந்தமான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மக்கள் பணி சார்ந்த நிலைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். மக்களுடைய செயல்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். இணையம் சார்ந்த துறைகளில் இருந்த நெருக்கடிகள் விலக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பம் சம்பந்தமாக இருந்த சில பிரச்சனைகள் விலகும். வேலையில் சில சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருந்தாலோ அல்லது சில அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகிவிடும். மன ரீதியாக உங்களுக்கு நிம்மதி இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் இன்னும் கூடுதலாகவே இருக்குங்க. வேளாண்மை வேலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். மனதில் இருந்த கவலைகள் குறையும். புதுவிதமான ஆடைகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். தன்னம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டிய நாளும் கூட. மாணவ மாணவிகளுக்கு கல்வி மீதான ஒரு ஆர்வம் அதிகரிக்குங்க. எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படலாம். படிப்பினுடைய செயல்களுக்கு நீங்கள் எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். மேற்கல்வி தொடர்வதற்குண்டான சில ஆயத்த பணிகளை மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவி கிடைக்கே நல்லதொரு அந்யுன்யம் இருக்கும். தம்பதிகளிடையே பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருப்பதால் வீட்டினுடைய தேவைகளுக்காகவும் குடும்பத்தை மிக சரியாக வழிநடத்தக்கூடிய நிலைகளில் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அவ்வப்போது உங்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கும். கூடுதலான சில நன்மைகள் பெறுவதற்கு தெய்வ வழிபாடு மிக அவசியம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதால் தட்சிணாமூர்த்திக்கும் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து ஏதாவது ஒரு வகை இனிப்புகள் வைத்து நீங்கள் குரு பகவானுக்கான அர்ச்சனை செய்து வழிபட்டால் குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பூரணமாகவே கிடைக்கும்.
ஆக கன்னிராசி அன்பர்கள் நவக்கிரக வழிபாடு தினம்தோறும் செய்யுங்கள். சூரிய பகவானை வழிபடுங்கள். ராகு கேத்து பகவான் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகம், நிழல் கிரகங்கள், இந்த 2 கிரகங்களுக்குண்டான தானியங்கள் என்று பார்க்கும் பொழுது கேத்துவுக்கு கொள்ளும், ராகு பகவானுக்கு கருப்பு உளுந்தும், ஆக 2ஓடு சுக்கிர பகவானுக்கான கருப்பட்டியும் சேர்த்து நீங்கள் நன்றாக பவுடர் ஆக்கி பசுவிற்கு நீங்கள் தீவனம் போல கொடுப்பதாலும் ராகு பகவான் கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் தாக்கங்கள் நீங்குங்க. எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. திருமணம் தொடர்பாக தடைப்பட்டு இருப்பவர்களுக்கு கூட திருமணத்திற்குண்டான சில நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கலாம். ஆக தோஷ நிவர்த்தியாக இவற்றை செய்து வாருங்கள். பசுக்களுக்கு வியாழக்கிழமையில் கொடுப்பதும், பசியோடு இருப்பவர்களுக்கு ஒரு நபருக்காவது அன்னதானம் இடுவது மிக நல்லது. ஆக இந்த தினத்தில் உங்களுடைய வேலைகளில் சில காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் வேலைகள் சிறப்பாகவே நடக்கும், கவலை வேண்டாம். பணம் மற்றும் முக்கிய ஆவணம் சம்பந்தமாக நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் செயல்படுபவர்கள், அலுவலகத்தில் பிறரை அதிகமாக நம்பாமல் உங்களுடைய செயல்களில் மட்டுமே கவனமாக இருங்கள். நண்பர்கள் என்றால் அது 7ஆம் இடத்தை குறிக்குங்க. அதிகமாக நண்பர்களை நம்பி நீங்கள் பணத்தையோ அல்லது பொருளையோ ஒப்படைக்காதீர்கள். அவர்களிடத்தில் இருந்து கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. நம்பி செய்தால் அவர்களால் எந்த காரியத்திலும் ஈடுபட முடியாது. இந்த நாள் தெய்வ வழிபாடு மிக முக்கியம். குரு பகவானுக்குண்டான ஆதி குரு சிவபெருமான், ஆக அவரையும் வணங்கி வருவது மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகவும் உகந்த உரைகள். சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு உகந்த உரையாகும். இன்றைய நாளுக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், தனுசு, கும்பம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதிலும் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும், நன்மைகள் அதிகரிக்கும், வருமானம் பெருகும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் விலகும், வாழ்க்கையின் தரம் உயரும், உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்வீர்கள், வாழ்வாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாக்கும், செயல்களில் வெற்றியும் காண்பீர்கள், மன நிம்மதி உண்டாக்கும், லாபமான போக்கு உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். நீங்கள் என்ன தொழில் செய்தால் லாபம் கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், ஒரு அந்தஸ்தான நிலைக்கு வருவீர்கள் என்பதை இந்த நாள் உங்களுக்கான பலன்கள் கிரக அமைப்பின்படி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சமூகம், சிந்தனை தொடர்பான விஷயங்களில் அதிக ஆர்வங்கள் இருக்கும். மக்கள் பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். எதையும் நேர்மையாக சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள். நேர்மை என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். சோசியல் ஒர்க் சம்பந்தமாக சில விருதுகள் கிடைக்கலாம். சமூக சிந்தனையோடு செயல்படுவதால் தன்னலமற்றவர்களாக நீங்கள் போற்றப்படுவீர்கள். மக்களுக்கு மத்தியில் நீங்கள் உயர்ந்த நபராக அறிமுகப்படுத்தப்படுவீர்கள். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். பிறருக்கு ஒரு உதவி என்றால் உடனுக்குடன் செய்து மகிழ்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற நபராகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். எதையும் தனக்காக சேர்த்து வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். எந்த பொருள் மீதான ஆசையும் உங்களுக்கு காணப்படாது. சில விஷயங்களில் பிறருக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. காரியத்தினுடைய போக்குக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும் என்பார்கள். ஆக உங்களுடைய மனதில் தெளிவு ஏற்படும் பொழுது அடுத்தடுத்த விஷயங்களை மிக சரியாக உன்னிப்பாக உங்களால் கவனிக்க முடியும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுவதால் லாபகரமான ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுய தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு கீழ் அடிமையாக வேலை பார்ப்பது என்பது உங்களுக்கு பிடிக்காத ஒன்று. எதை செய்தாலும் தன்னுடைய நிலையிலேயே, தன்னுடைய மேற்பார்வையிலேயே செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தின் காரணமாக சுய தொழில் சார்பாக சில முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையலாங்க. நண்பர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் பாவகம் களத்திரஸ்தானம் என்பது உங்களுடைய துணைவியை குறிக்கும். அது மட்டுமல்ல, தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடிய இடமும் நண்பர்கள் ஸ்தானமும் அந்த 7ஆம் பாவகம்தான். ஆக நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கக்கூடிய விதமாகத்தான் இருக்கிறது.
எந்த விதமான ஒரு ஆலோசனைகள் இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு பேர் உதவியாகவும் ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராகவும் காணப்படுவார்கள். சொந்த ஊர் போக வேண்டும் என்கிற எண்ணங்கள் அவ்வப்போது மனதில் ஏற்பட்டு நீங்கும். ஆகவே துலாம் ராசி என்பர்கள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதாலும் உங்களுக்கான ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும். எதையும் சமாளிக்க முடியும் என்கிற பக்குவ நிலைக்கு நீங்கள் வருவீர்கள். உடல்நிலை நன்றாக இருக்கும். வீட்டில் பிள்ளைகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்திகள், சுபிக்ஷமான நிலையில் இருப்பீர்கள். வருமான உயர்வு அதிகரிக்குங்க. இறைவன் மீதான நாட்டம் உங்களுக்கு கூடுதலாகவே காணப்படலாம். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக இருக்கும். வீட்டில் பெரியவர்களோடு கலகலப்பாக பேசி மகிழ்வீர்கள். குழந்தைகளிடத்திலும் சரி, உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடத்திலும் சரி, முழுமையான ஒரு அன்பை வெளிப்படுத்தி எல்லோருடைய மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருப்பதால் தொட்ட காரியங்கள் துலங்கும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். வேலை விஷயமாக நீங்கள் தேடிய சில செயல்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரலாம். வேலையாட்களுடைய ஆதரவு பெருக்குங்க. நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பணம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். வருமானம் இரட்டிப்பு ஆகலாம். இதுவரையில் எதிர்பார்த்திருந்த பணம் வந்து சேருங்க. நெருங்கிய நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதரவு ஏற்படலாம். வட்டாரம் பெருக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் உகந்த உரையாகும். செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை மிக மிக சிறந்த ஒன்று. இன்றைய நாளுக்கான நட்பு பகை ராசி என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். அபிவிருத்தி உண்டாகும். மன மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். லாபம் பெருகும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ஆழ்ந்த சிந்தனை உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பாக புது நபர்களுடைய ஆதரவு பிறக்கும். அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தியன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்கிற இந்த பாடலை பாடி இந்த தினத்தை நீங்கள் தொடங்குவது மிக மிக முக்கியமான ஒன்று. வீட்டில் இருந்தபடியே நவகிரக ஸ்லோகங்களை உச்சரிக்கலாம் அல்லது கோளறு பதிக பாடல்களை படித்துவிட்டு பிறகு வேலைகளை தொடங்கலாம். ராசிக்கான கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படுங்க. ஏதாவது ஒரு உதவிகரமாகவே உங்களுக்கு காணப்படுவார்கள். மிகுந்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. குறிப்பாக தந்தை மட்டும் உங்களுக்கு பேர் உதவியாகவும் பேர் ஆதரவாகவே இருப்பாங்க. நிர்வாக வேலைகளில் ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. மேன்மை நிறைந்த ஒரு பணியை செய்து முடிப்பீர்கள். திருப்திகரம் என்பது உண்டாகும். கற்பனை சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். தேடல் அதிகரிக்கலாம். புதுவிதமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். வெளியூர் வர்த்தக வேலைகளில் மேன்மை அதிகரிக்கும். மனதில் நேர்மறை எண்ணங்கள் உண்டாகலாம். எப்பொழுதுமே பாசிட்டிவிட்டி போன்ற எண்ணங்களோட பயணிப்பீர்கள். அதுவே உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்திவிடும். ஆக விருச்சிக ராசி அன்பர்கள், பெரியவர்களுடைய ஆலோசனைகள் புதிய தெளிவை ஏற்படுத்துங்க. மனதிற்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்வை இன்றைய தினம் பெறப்போகிறீர்கள். பிறருடைய நல்ல வார்த்தைகளும் சரி, அனுசரணையான போக்கு, பேச்சு எல்லாமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலகிடுங்க. வாழ்க்கையில நல்ல உயர்வுக்கு வரணும்னு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே உங்களுக்கு நன்மைதான் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்நீச்சல் போட்டு எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய அமைப்பு உண்டு. புதுவிதமான பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். மனதில் தெளிவை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் வெளிப்படலாம். உத்தியோகம் சம்பந்தமாக மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கும். ஒத்துழைப்போடு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வெளியிடங்களுக்கு செல்பவர்கள், வியாபாரம் தொடர்பாக தொழில் விஷயமாக செல்லக்கூடியவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும்.
மற்றொரு நபர்கள் மூலமாகவும் உங்களுடைய செயலுக்கு ஒரு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் கலகலப்பு சூழல்கள் நிறைந்து இருக்கும். வீட்டில் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உருவாக்கும். முருகப்பெருமான் வழிபாடு, அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வழிபட விருச்சிகராசி அன்பர்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் குரு காரகன், புத்திர காரகன், தன காரகன். ஆக அவரை வணங்கினாலே உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் வந்து சேரும். பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நீங்கிவிடும். இந்த வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது, பூக்களினால், அதிலும் மஞ்சள் நிற பூக்களினால் அர்ச்சனை செய்து வழிபட சகல சௌபாகியங்கள் உண்டாக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கூடுதலான ஆர்வத்தை எடுத்துக்கொள்வீர்கள். உடலுக்கு எது நல்லதோ அதை சார்ந்த பொருட்களை சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். மன தெளிவு காணப்படுங்க. ஆத்ம சக்தி அதிகரிக்கும். உயர்ந்த சிந்தனையோடு இருப்பீர்கள். எழுத்து துறையில் இருப்பவர்கள் அதிக உழைப்பு வெளிப்படலாம். அதே போல குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூண்களாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் காலபுருஷ தத்துவப்படி அஷ்டம ராசியாக 8ஆம் ராசியாக நீங்கள் வருவதால் சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய பக்குவமானது உங்களுக்குள் அதிகரிக்குங்க. ராசிக்கான அமைப்புப்படி மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஒரு நிலையை எட்டி பிடிப்பீர்கள். மேன்மைக்கு வருவதற்கான நிலையும் உண்டு. ஸ்ரீ ஹயக்ரீவர் வழிபாடு, அன்னை ஸ்ரீ சரஸ்வதியை வழிபாடு செய்யலாம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவ முப்பாஸ்மகே என்கிற மந்திரத்தையும் ஸ்ரீ சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் வேண்டி மந்திரங்களையும் பாராயணம் செய்யலாம். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். காதல் திருமணம் செய்ய நினைப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டில் பெற்றோர்களுடைய எதிர்ப்பு இல்லாமல் சம்மதம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. ஆக எல்லா விதமான விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து கருத்துக்களோடு செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய உரைகள் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மேன்மை பெறுவீர்கள். நண்பர்களுடைய கூடுதலான அனுசரணையான போக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேடல் அதிகரிக்கும். உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான். பணம் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் உண்டாகும். மன திருப்தி என்பது அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளில் முடிவுகள் எடுப்பீர்கள். நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய தினம் பார்க்கலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதாலும் வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானுடைய அனுகிரகமானது இந்த நாள் முழுமையிலேயும் உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது திட்டமிட்ட வேலைகளில் சில அலைச்சல்கள் இருக்கலாங்க. முயற்சி என்று சொல்லக்கூடிய 3வது இடத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம். ஆக சில வேலைகள் நீங்கள் திட்டமிட்டாலும் முயற்சி செய்தாலும் அவை கால தாமதமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு வேலைகளை நீங்கள் மிக சரியாக திட்டமிட்டாலும் அந்த காரியத்தின் மூலம் உங்களுக்கு காலதாமதங்கள் ஏற்படலாங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து போக வேண்டியது நல்லது. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் மனக்குறைவாகவோ அல்லது அவர்களுடைய செயல்களில் குறையை கண்டுபிடித்தோ கூறக்கூடாது. கூடுமான வரையில் பிறரிடத்தில் அனுசரித்து போவதற்கு முயற்சி செய்யுங்கள். கூடுமான வரையில் வெளி உணவினை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் சமைத்த தயாரித்த உணவுகளையே எடுத்துக்கொள்ள வேண்டும். தண்ணீராக இருந்தாலும் வீட்டில் இருந்து கொண்டு செல்லுங்கள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் பேசாமல் இருப்பது உங்களுடைய செயலுக்கு நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல சின்ன சின்ன அவதூறுகள் ஏற்படலாம். உங்களை பற்றிய வதந்திகள் பரவலாம். கிசுகிசு சம்பந்தமான விஷயங்கள் கூட ஏற்படலாங்க. ஆக நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்காக சில நேரங்களில் நீங்கள் பிறரிடத்தில் சில வார்த்தைகள் கேட்க வேண்டிய ஒரு சூழல்கள் கூட ஏற்படலாம். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பு குறையுங்க. உங்களை பற்றி பிறர் பேசாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். கூடுதலாக மன நிம்மதி பெற வேண்டி அமைதியாக உங்களுடைய வேலைகளில் மட்டுமே ஈடுபட வேண்டும். இயந்திரம் சம்பந்தமான வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பொறுமையும் நிதானமாக இருந்தால்தான் நல்லது. பண விரயங்கள் உண்டாகலாம். செலவுகள் உங்களை மீறி கட்டுக்கடங்காமல் கூட போகலாம். ஆக சேமிப்பு இதன் மூலமாகவே குறையுங்க. பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக சில வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி விளக்கேற்றி வழிபடுங்கள்.
வீட்டிலும் பூஜை அறையில் அதிகாலை பொழுதை விளக்கேற்றி வழிபட்டால் குரு பகவானுடைய அஷ்டகம் மற்றும் குரு மந்திரம், குருவினுடைய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே வாருங்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல காரியங்களும் சித்தியாக்குங்க. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையலாம். இயந்திரம் சம்பந்தமான வேலைகளில் கவனமாக இருங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள், உணவு தயாரிப்பு உணவகங்கள் வைத்திருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மருத்துவராக பணிபுரிபவர்களும் மருத்துவம் தொடர்பான விஷயங்களில் இருப்பவர்களுக்கு மிகவும் எச்சரிக்கை தேவை. பொறுமையும் நிதானமாக இருந்தால்தான் இந்த நாளை கடக்கவே முடியும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஒரு ஆர்வமற்ற தன்மை இருக்குங்க. போட்டிகளிலும் சரி, சில தேர்வுகளிலும் வெற்றி வாய்ப்பு இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படலாம். பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பது நல்லது. வியாழக்கிழமை தினத்தில் மாணவ மாணவிகளுக்கு இயலாதவர்களுக்கு நீங்கள் கல்வி பொருட்களை தானமாக கொடுத்தாலும் நன்மைகள் தான். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக உரைகள் பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவான் ஓரைகள் மிகவும் உத்தமம். இந்த நாளுக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வண்டி வாகன பயணங்களிலும் நிதானமாக இருங்கள். பொறுமை என்பது மிக அவசியம். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் வாதங்களை தவிர்க்க வேண்டும். பொது இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் அமைதியை காத்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிறரிடத்தில் எந்தவிதமான கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளாதீர்கள். பேச்சை குறைத்துக் கொள்வது அவசியம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். இருவருக்குள்ளும் நல்ல பரஸ்பர ஒற்றுமை, புரிதல் உண்டாகுங்க. தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு இருவருமே அரும்பாடுபடக்கூடிய அமைப்பு உண்டு. வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு வருமானம் கைக்கு சரியானதாகவே இருக்கும். குடும்பத்தை நடத்தக்கூடிய விதமாக பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்குங்க. பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். 6ஆம் பாவம் ருணரோக சத்துருஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு பல சிறப்புகள் இந்த தினம் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்களாகட்டும் அல்லது எதிர்பாராத விஷயங்களாகட்டும் அனைத்துமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. பிரபல மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் மற்றும் தலைமை அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் இருக்கும். அனுபவங்களை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு நிகழலாம். அரசு சம்பந்தமான வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். நல்லதொரு மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும். சபை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கான கூடுதலான மதிப்பு உண்டு. சமூகம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். கௌரவமான நிலையில் இருப்பீர்கள். மற்றவர்கள் உங்களை வெகுவாக பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுடைய செயல்கள் மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாகவும் பேருதவியாகவே இருக்கும். வாழ்க்கை துணைவருடைய ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் சற்று குறையலாம். 7ஆம் இடம் என்பது உங்கள் துணைவரை குறிக்கக்கூடிய இடமும் கூட. அவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த சில உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள், கோளாறுகள் நீங்கும். ஆக இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடங்களில் உணவு சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். கவலைகள் குறையக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாகவும் இருப்பீர்கள். வருங்காலத்திற்குண்டான சில திட்டங்களையும் வகுப்பீர்கள். உங்களுடைய வேலை தொடர்பான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படையாக சில விஷயங்களை, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். வருங்காலம் சம்பந்தமாக குடும்ப நபர்களிடமும் சில பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடிய நாளாகவே அமைகிறது. வீட்டில் சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கைகூடி வரலாங்க. பிள்ளைகளுடைய சுப செலவுகளுக்காக பணத்தை அதிகமாக சேமிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும்.
வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் பணம் முதலீடு சார்ந்த செயல்பாடுகள் எனும் பொழுது சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். பணம் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் தேடல் என்பதும் அதிகமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இது உங்களுக்கு சில நேரங்களில் மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். சேமிப்பிலிருந்து பணம் குறையும் பொழுது எதிர்காலத்திற்காக நீங்கள் வைத்திருந்த பணம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாற்போல் உதவுமா என்கிற எண்ணமும் உங்கள் மனதில் எழலாம். சில சந்தேக உணர்வுகள் காணப்படலாம். மகர ராசி அன்பர்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் ஓரளவுக்கு லாபத்தை பெற முடியும். நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நபர்களிடம் மட்டுமே கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உகந்த பலனை ஏற்படுத்தும். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். இந்த நாளுக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்கும். மன ஒற்றுமை அதிகரிக்கும். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். குடும்ப உறவில் கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சஞ்சலங்கள் நீங்கும். இன்னல்கள் குறைய பெறுவீர்கள். மேன்மை பெறுவதற்கான அமைப்புகள் உண்டு. வருமானத்திற்கான சிந்தனைகள் இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமஹ. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த கிரக அமைப்புகளை வைத்து இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடிப்படையாக எல்லா கிரகங்களும் மாதத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு ஒரு முறை மாறினாலும் சந்திர பகவான் 2.25 நாளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கும் வந்து கொண்டிருப்பார். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் செயல்படுவார்கள். உடன் பிறந்தவங்களோடு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து இணைவார்கள். பேசக்கூடிய பேச்சில் உங்களுக்கு நல்ல தெளிவு பிறக்கும். மனதில் இருந்த கவலைகள் படிப்படியாக குறையும். ஏற்றம் பெறுவீர்கள். வாழ்க்கையினுடைய முன்னேற்ற நிலையை அடைவீர்கள். கும்பராசி அன்பர்களே, இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த தன வரவுகள் கிடைக்கும். பணத்திற்குண்டான வழிமுறைகளை கையாளுவீர்கள். படிப்படியாக உங்களுடைய சில கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையலாம். எதிராக இருந்தவர்கள் விலகி போவார்கள். உங்களை எதிரிகளாக நினைத்தவர்கள் கூட உங்களை பற்றிய ஒரு நல்ல எண்ணம், நல்லிணக்கம் காணப்படலாம். செயல்களில் இருந்த மந்தத்தன்மைகள் குறையும். வேலைகளில் வேகத்தை எடுப்பீர்கள். நிதானமாகவும் எந்த இடத்தில் வேகத்தை எடுக்க வேண்டும், எந்த இடத்தில் விவேகமாக செயல்பட வேண்டும் என்கிற பக்குவத்தை உணர்ந்தவர்கள் நீங்கள். அனுபவங்கள் என்பது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இயந்திரம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பொருள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களாகட்டும், வங்கி தொடர்பான செயல்கள் எல்லாவற்றிலுமே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் அடைவதற்கு புதிய முயற்சிகளை கையாளுவீர்கள். மக்களால் புதிய அனுபவங்கள் ஏற்படும். சமூகத்தில் வேலை செய்பவர்களுக்கு புதியதொரு ஊக்கமும் ஆக்கமும் நிறைந்ததாகவே இருக்கும். தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். குடும்ப நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். வெளியூர் சம்பந்தமாக வியாபாரம் தொடர்பாக இருந்த சில சிக்கல்கள் நீங்கும். நினைத்தபடியாக ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறது. எதிர்பார்த்த தன வரவுகள் உங்களுக்கு கைகூடி வரலாம். வேலை, வருமானம் இது தொடர்பான விஷயங்களில் எதிர்காலத்திற்காக முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களையும் செய்து வைப்பீர்கள். பிள்ளைகளுடனான பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக இருக்கும். வீட்டில் நம்பிக்கையும் நல்லதொரு செயலும் உங்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்ற உறவினர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்வையும் தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். அது மட்டுமல்ல, உற்றார் உறவினர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு ஒரு புரிதல் என்பது உண்டாகும். உடல்நிலை ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக உரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். இந்த நாள் உங்களுடைய
ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும், நம்பிக்கை அதிகரிக்கும், ஆதரவு பிறக்கும், மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் குறையும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மேன்மையாக இருப்பீர்கள், பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் அதிகரிக்கும், ஏற்றம் பெறுவீர்கள், முன்னேற்றம் நிறைந்த நாள், ஆனந்தம் உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இந்த நாள் உங்களுடைய கிரக அமைப்பின்படி குடும்பம் அமைவதற்கான சூழல்கள் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாலும் அதுவும் இளையவர்களால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றி வாக்கை சூடுவீர்கள். இந்த கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது சிந்தனைகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகுங்க. இலக்கியங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கலாம். எழுத்துத்துறை சார்ந்த செயல்களில் இருப்பவர்களுக்கு மேன்மை பெறுவீர்கள். எழுத்தாக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிந்திக்கக்கூடிய விஷயங்களிலும் நல்ல மேன்மையை பெறுவீர்கள். பழைய விஷயங்களை பற்றிய ஒரு ஆய்வுகள் உங்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். ஆராய்ச்சி சம்பந்தமான நிலைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பாராத சில செய்திகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படலாம். சிரமங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மிகுந்த கருணை உள்ளம் கொண்டவர்கள். தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காக உதவக்கூடிய வள்ளல் குணம் படைத்தவர்கள் நீங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப சாதுரியமாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். தூர தேச பயணங்களில் இருந்த தாமதங்கள் விலகும். மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். மாற்றம் நிறைந்த நாள். குடும்பத்தினுடைய நிலையை மிக சரியாக எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல சாதுரியம் இருக்கும். திறமையாக குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். இருவருக்குமான ஒரு பரஸ்பர ஒற்றுமை மகிழ்ச்சியை உண்டு பண்ணி தரும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மனதில் நல்ல நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். குளுமையை உண்டாக்கும். சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். எந்த விதங்களிலும் டென்ஷனோ அல்லது பரபரப்போ பதட்டமோ இருக்காது. உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள். பொதுவாக சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தடுமாற்றங்கள் விலகும். பொறுமையாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். ஆற்றல் வெளிப்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். வேலை வாய்ப்புகளில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். அதிக ஆற்றலுடன் இருப்பீர்கள். சிந்திக்கக்கூடிய பக்குவம் உண்டு. வாழ்க்கையில் மேன்மைக்கு வருவதற்கான நிலைகளில் அதீத பலன்கள் உண்டாகும். வருமானம் பெருக்கும். நல்ல ஒரு யோகத்தை பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வேண்டி எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவான் வேண்டி வழிபடுங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமான் குரு காரகன், புத்திரகாரகன், தனகாரகன் ஆக அவரை வழிபட்டாலே உங்களுக்கு பொன்னும் பொருளுக்கும் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் மனதில் நிம்மதியும் நல்லதொரு குடும்பமும் அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி ஜெகத்குரு ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய. ஆபத்தோ நாசய நாசய. சம்பதோ பிராபய பிராபய. சக குடும்பம் வர்தய வர்தய. அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துபியம் நமஹா. முக்கியமான செய்தி, நம்முடைய
இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.